ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இல்லத்தரசிகளுக்கு பயனுள்ள சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 1ல் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஷாம்பு, எந்த ஷாம்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆட் பண்ணிக்கோங்க. ஷாம்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணியில் வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த ஷாம்புவை. அதுக்கப்புறம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பொருள் ஆட் பண்ண போகிறாங்க. நம்ம துணிலாம் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, ஃபேப்ரிக் ஒயிட்னர், அதை வந்து ஒரு மூடி அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தோசை கரண்டியோ அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த கரண்டியை எடுத்துக்கோங்க. ஒரு கிளாத்தை வந்து இந்த மாதிரி அந்த கரண்டியை சுற்றி வந்து போட்டு விட்டுருங்க. நல்லா டைட்டாக வந்து முறுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கழண்டு வராமல் இருக்கிற மாதிரி அந்த கிளாத்துக்கு மேலே ஒரு ரப்பர் பேண்ட் வந்து டைட்டாக போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த கரண்டியையும் அந்த லிக்விடையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த லிக்விடையும் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக வந்து ஒரு க்ளீனிங் டிப்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சோஃபாவை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த லிக்விடை யூஸ் பண்ணி சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி அழுக்கு படிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வந்து பளிச்சுன்னு வந்து எல்லா அழுக்குமே ரிமூவ் ஆகிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சோஃபாலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த கரண்டியை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்பொழுது ரொம்பவே ஈஸியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த தண்ணியை யூஸ் பண்ணி இந்த கரண்டியையும் யூஸ் பண்ணி நம்ம எல்லா இடங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அழுக்குகளை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அந்த ஓரங்களில் இருக்கக்கூடிய, அதாவது சோஃபாவுக்கு ஓரங்களில் இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த கரண்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள், ஈஸியாக வந்து இந்த கரண்டி உள்ளே போகிறதால நம்மளுக்கு அந்த அடியில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியே எடுத்துகிட்டு வந்துடும். ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சோஃபாலாம் அழுக்கு படியவே படியாதுங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு வந்து டஸ்ட் எல்லாமே ரிமூவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி க்ளீன் பண்ணி முடித்த பிறகு ஃபேன் வந்து போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு 1/2 ஹவரில் சீக்கிரமாக காஞ்சிருவாங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. கோகிலா தேவி, ரூபி ராகுல், அன்னபூரணி, பத்மாவதி, ஆனந்த்குமார், கீர்த்திகா, ரேவதி விஜய், சரண்யா, விஎம்எஸ் லைஃப் ஸ்டைல், அபிநயா, மங்கை, பிரதீக்ஷா, சுபிதா, கனகவல்லி, சோலை, ஆனந்தன், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த லிக்விடை யூஸ் பண்ணி எல்லா இடங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு பார்க்கும்பொழுதே தெரியும் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தேய்ச்சி முடிச்சுட்டு ஒரு 1/2 ஹவர் ஃபேன் போட்டு விட்டேன். ஃபுல்லாகவே காஞ்சிருச்சுங்க. பாருங்கள், சோஃபாவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 2ல் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன்ஸை வந்து க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாங்க. இந்த ஒரு பொருள் போதுங்க, ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். பாருங்கள், கொஞ்சமாக எடுத்தால் போதும். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஈர துணியை வச்சு, அதாவது காட்டன் துணியை வச்சு அந்த பேஸ்ட்டையும் ஈர துணியையும் தேய்ச்சி எடுத்திங்கன்னா போதும். இந்த மாதிரி மைல்டாக வந்து நம்ம ரப் பண்ணாவே போதும். ரொம்ப வந்து அழுத்திலாம் தேய்க்க வேண்டியது இல்லைங்க, லேசாக தேய்ச்சி கொடுத்தா போதும். அந்த மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். உங்களுடைய ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு புதுசு மாதிரி மாறிடுங்க. பாருங்கள், நான் தேய்ச்சி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. கோல்கேட் பேஸ்ட் கொஞ்சமாக வந்து எடுத்து தேய்ச்சிங்கன்னா போதும். ஈர துணியை வச்சு உங்களுடைய மொபைல் ஃபோன் வந்து பளிச்சுன்னு மாறிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கேமரா வந்து சரியாக வேலை செய்யலைனா கூட, அதாவது மங்களாக தெரியுதுன்னா கூட இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி கோல்கேட் பேஸ்ட் அப்ளை பண்ணி அந்த கேமரா இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை க்ளீன் பண்ணாலுமே சூப்பராக வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து கிடைக்கும். பாருங்கள், நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ எப்படி வந்து ரிசல்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டல்லாக இருந்துச்சு இல்லைங்களா, இப்போ பாருங்கள் க்ளீன் பண்ணி முடித்த பிறகு எவ்வளோ வந்து பிரைட்டாக பளிச்சுன்னு பளபளன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல் இந்த மாதிரி ஷாம்பு பாட்டில்ஸ்லாம் நம்ம தீர்ந்து போச்சு அப்படின்னா தூக்கி குப்பையில் போட்டுருவோம். அப்படி குப்பையில் போடாமல் இந்த ஷாம்பு பாட்டிலுடைய டாப்பில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் மார்க் பண்ணுற மாதிரி பென்சில் வச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த ஷேப்பில் கிடைக்கும். பாருங்கள், நான் வந்து மார்க் பண்ணியிருக்க மாதிரி மார்க் பண்ணி முடித்த பிறகு கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த பாட்டிலுடைய டாப் போர்ஷனை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பாட்டம் போர்ஷனை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்க போகிறோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி கட் பண்ணி முடித்த பிறகு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2 ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கணும்.
ஏதாச்சும் பழைய சிசர் இருந்துச்சு அப்படின்னா அதை ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி போட்டு முடித்த பிறகு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஆர்கனைசரை நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் யூஸ் பண்ணி தான் டெக்கரேட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணி முடித்த பிறகு இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. நான் வந்து ரெட் கலர் பெயிண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பெயிண்ட்டை யூஸ் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து டிசைன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் மாதிரி நான் ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அதனுடைய ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டாட்ஸ் மாதிரி வச்சு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி முடித்த பிறகு டாப்லையும் அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அழகாக ஒரு லேயர் வந்து கோட்டிங் வந்து கொடுத்து விட்டுக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுறதுனாலும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். டெக்கரேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான பென் ஸ்டாண்ட் கிடச்சிருங்க. ஒரு க்யூட்டான குட்டியான ஒரு பென் ஸ்டாண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை நம்மளுடைய ஸ்டடி டேபிளில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி முடித்த பிறகு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பென் ஸ்டாண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை இதுக்குள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா பென்சிலு, பென்னு, அதுக்கப்புறம் ஒரு பெயிண்ட் பண்ணுற ப்ரஷ்ஷு, சிசரு, இந்த 4 பொருட்களை மட்டும் இதுக்குள்ளே வச்சுருக்கேன். பாருங்கள், இது குட்டியாக இருக்கிறதால பார்க்கவும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். பட் ஸ்ட்ராங்காக இருக்குங்க. தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான க்ளீனிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடெல்லாம் கூட்டணும் அப்படின்னா முடி வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இருந்துக்கிட்டே இருக்குங்க. நம்ம எப்படி தான் க்ளீன் பண்ணாலும் அந்த முடி வந்து எங்கே பார்த்தாலும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். க்ளீன் பண்ணி முடித்த பிறகு பார்த்தா கூட முடி எங்கேயாச்சும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது பெருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பெருக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த தொடப்பத்தில் முனையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேப்பை வந்து நீங்கள் ஒட்டி விட்டுருங்க. எந்த கலர் டேப்பாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஜஸ்ட்டு டேப்பாக இருந்தால் போதும். அந்த டேப்பை வந்து இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பட்டையாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு முனையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்க மாதிரி இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் டேப் வந்து கேப் வந்து வெளியே இருக்க மாதிரி விட்டுருங்க. பாதி டேப் வந்து நீங்கள் அந்த தொடப்பத்தில் ஒட்டியிருக்க மாதிரி பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இந்த தொடப்பத்தை யூஸ் பண்ணி பெருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த முடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டேப்லேயே ஒட்டிக்கும். டஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக முறத்தை வச்சு வாரிக்கலாம். முடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டேப்பில் இருக்கும். ஸோ அந்த டேப்பை வந்து ரிமூவ் பண்ணிடலாங்க. பாருங்கள், நான் பெருக்கி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம பார்க்கலாம். அந்த டேப் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் எந்த இடத்துல முடி இருந்துச்சோ எல்லா முடியுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டேப்பில் ஒட்டி இருக்குங்க. மொபைலில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல இந்த கேமராவில். பட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ முடி ஒட்டியிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் கொஞ்சமாக சின்ன பிளேஸ் தான் க்ளீன் பண்ணேன். அந்த இடத்துலையே இவ்வளோ முடி வந்து பார்த்திங்கன்னா ஒட்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் இந்த மாதிரி பழைய எக்ஸாம் பேடை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி பழைய எக்ஸாம் பேட்ஸ் இருக்கும். குழந்தைங்களும் அதை யூஸ் பண்ணாமல் வச்சுருப்பாங்க, பழசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எக்ஸாம் பேடை வந்து சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு ரோப், ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரியான ஒரு ரோப் எடுத்துக்கோங்க. ஒரே அளவில் இருக்கக்கூடிய 2 ரோப்பாக பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த 2 ரோப்பையும் இந்த மாதிரி அந்த பேடில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சு நீங்கள் அழகாக டாப்பில் வந்து ஒரு நாட் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நாட் போட்டு முடித்த பிறகு இந்த பேடை இப்படியே கூட யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு கொஞ்சம் நீட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு மேலே ஏதாச்சும் கலர் பேப்பர் கூட ஒட்டிக்கலாம். நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி பழைய பேக்லாம் இருக்கும் இல்லைங்களா, நம்ம துணி பையெல்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா, மஞ்சள் பையெல்லாம். ஸோ அந்த பையை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த பேடுக்கு மேலே வந்து போட்டு விட்டுருங்க. அந்த பேடை வந்து அந்த மஞ்சள் பைக்கு உள்ளே வந்து போட்டு விட்டுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ரோப் வந்து 2 கார்னர்லேயும் அந்த பேடுக்கு போட்டு விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இதை வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு 2 ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஜன்னல் கம்பிகளில் கூட இந்த 2 ரிப்பனையும் நீங்கள் கட்டி யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இது இருக்குங்க. நான் வந்து ஒரு ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணி காமிக்கிறேன் தற்சமயம். இப்போ நம்ம இதை ஹேங் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெயிட்டான பொருட்களை நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் எடுக்கிற அந்த கயிறையும் ஹேங் பண்ணுற ஹூக்கையும் நீங்கள் ஸ்ட்ராங்காக சூஸ் பண்ணிட்டா போதும். எவ்வளோ வெயிட்னாலும் இதுக்கு மேலே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குன்றதால நீங்கள் எவ்வளோ வெயிட்னாலும் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். பாருங்கள், இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய மளிகை பொருட்களை இந்த ஸ்டாண்டில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனுக்கு கீழே பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் வாசிக்கப்படுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.